கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. வாழ்க வளமுடன். ரவிசங்கர் லோகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சேட் பாக்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. ரவிசங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. மியூட் ஆயிடுச்சு. ரவிசங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. வாழ்க வளமுடன். ஐயா அதுதாங்கய்யா, தனித்த மனம் சொல்லி நம்ம தியானத்துக்கு முன்னாலேயே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நம்ம பண்றோம் இல்லையா, அந்த பக்குவத்து பிராக்டிஸ்க்காக நம்ம தியானத்துக்கு முன்னால பண்றோம். ஆனா ரியலா நமக்கு கிடைக்கிறது துரியோதவம் முடிஞ்சு துரியாதீத நிலையில தான் அது நமக்கு கிடைக்குது. அது பிராக்டிஸ்க்காக நம்ம ஒரு தவம் ஒண்ணு நீங்க ஏற்றி கொடுக்கலாம்ல. அதாவதுங்க, தவத்துக்கு முன்னாடி பண்றது வந்து தனித்த மனம் மாதிரி, அது ஒரு தாரணை நிலை. தாரணை நிலை. என்ன பண்றோம் நம்ம இதை சுலபமா ஆக்குறதுக்காகத்தான் அந்த நிலை. எப்படின்னா, அந்த காலத்துல எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, இதுல இருந்து முழுசா விடணும். அப்ப என்ன பண்றாங்க, முழுசா விடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணு, ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கப்பா, மற்றதெல்லாம் முதல்ல நின்றுக்கும், அப்புறம் அந்த கடைசியில் அந்த ஒன்றை விட்டுறலாம். எல்லாத்தையும் விட முடியாது, எல்லா எண்ணமும் மனசுல வரும். சாமிஜி சொல்லுவாரு, அதாவது இந்த ஒருத்தர் ட்ரிங்கிங்ல இருக்காரு, அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இப்ப சாயந்தரம் 7 மணிக்கு ஆச்சுன்னா அவரு ட்ரிங்க் சாப்பிட போயிடுறாரு, பால் சாப்பிட சொல்லுவாரு. 6:30 மணிக்கு சாப்பிட சொல்லுவாரு. பால் நல்லா பாதாம் பருப்புலாம் போட்டு 6:30 மணிக்கு நல்லா ஒரு பாதாம் பாலை சாப்பிட்டு 7 மணிக்கு நீங்க உங்க வேலைக்கு போங்க. ஆனா 6:30 மணிக்கு பாதாம் பாலை மட்டும் விட்டுறாதீங்க, அதை சாப்பிட்டு போங்க அப்படிம்பாரு. அப்ப மகரி சொல்லுவாரு, இந்த பாதாம் பால் எப்ப 51% அந்த வில் பவர் வந்துருச்சோ, அதுக்கப்புறம் என்ன ஆயிப்பாரு இவருக்கு, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுங்கிறத விட்டுட்டு பாதாம் பாலுக்கு மயங்கிடுவார். பாதாம் பால் சாப்பிடணும். அப்புறம் பாதாம் பால் 6:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்றது, 6 மணிக்கு ஒரு எக்லஸ் சாக்லேட் சாப்பிட்றது. அப்ப அதுல இருந்து இதுக்கு வர்றது, இதுல இருந்து அதுக்கு வர்றது, கடைசியில எல்லாத்தையும் விட்டுறது. இது மாதிரி மேல்பதிவுலயே செயல் மேல்பதிவுன்னு சொல்லி சொல்லாங்க இல்லைங்க. எது இப்ப நம்ம அந்த பாதாம் பால் சாப்பிட்டு செயல் மூலமா மேல்பதிவு போடுறது, சோ செயல் மேல் பதிவுன்னு சொல்லலாம். இல்ல, அது மேல் பதிவுங்கிறது வேற, இது வேற. என்ன பண்றோம்னா, ஒரு பழக்கத்தை விடுவதற்காக இன்னொன்றை பிடித்துக் கொள்கிறோம், அதுதான் அது வில் பவர்னு சொல்லுவாரு. இப்ப அதுபோல நம்ம மனம் விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நினைக்கும், கதன்னு எல்லாத்தையும் அட்டத்தில் நினைக்கும். அப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் விடுறது. இது வந்து இந்த தாரணைங்கிறது வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, இந்த விளக்கு பூஜை பண்றது, ஸ்லோகம் சொல்றது எல்லாமே அதே நிலைதான். அது என்ன பண்றோம்னா, ஆனா அதுல என்ன நடக்கும்னா, ஆனா எண்ணங்கள் வராது. மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதுல என்ன நடக்கும்னா, கண்ணு வழியா எதுவும் பார்க்க மாட்டீங்க, காது வழியா எதையும் கேட்க மாட்டீங்க, ஆனால் நமது வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த மந்திரம் சொல்லும் போது அப்படி இல்லைன்னா, நம்ம கவனித்தல் என்று இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த மனம் மட்டும் கவனித்தல்ங்கிற அந்த ஒண்ணுலே நிற்கும். அப்ப என்ன ஆகுது, அங்க அந்த எண்ணங்கள், கண்ட எண்ணங்கள் எழுச்சி பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறோம். இது வந்து நம்ம தவத்துக்கு அது முன்னாடி கொடுக்கறது வந்து தாரணை நிலை. ஆனால் தனித்த மனம் என்பது அது இன்னும் வேறு அடுத்த நிலை. ஏகாந்தம்னு சொல்ல அழைக்கலாமாங்க? அதாவது அது ஏகாந்தம்னு அதுக்கு பேர் சொல்லக்கூடாது. அந்த தனித்த மனமா இருக்கும்போது ஒரு ஏகாந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏகாந்தம் எப்படி இருக்கும், ஏகாந்தமா இருக்கும், அதையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த தனித்த மனதின் அனுபவத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. போதும் அத கண்ணு திறந்திருக்கும் போதும் அந்த நிலையில இப்ப ரமணர்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு. நம்ம கண்ணை மூடி நம்ம பிராக்டிஸ்ல பண்றோம், அவர் கண்ணை திறந்துகிட்டே அந்த ஏகாந்த நிலையில இருந்த மாதிரி இருக்காரு. அது ஐயா, அவர் நிலைக்கு போறதுக்கு நமக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலமாகுங்கய்யா. நம்ம இந்த தனித்த மனதுக்கு வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த தனித்த மனம் என்பதற்கு நீங்கள் ஏகாந்தம்னு சொல்லலாம், ஒரு பரவசம்னு சொல்லலாம், இது மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லிடலாம். ஆனால் அது எப்படி இருக்கும் என்று யாருக்கும் காமிக்க முடியாது.
அவரவர் தான் அனுபவப்பட முடியும். ஆனால் அது உணர மட்டும்தான் முடியும். உணர மட்டும்தான் முடியும். ஆனால் அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லலாம். அது வந்து நீடித்ததாக, நிலைத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதுவே ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழி. அதுவாவும் இருக்கலாம் ஐயா. அது ஆயுள்லாம் அது ஆயுள் முழு ஆயுளும் அது கொடுக்கும். ஆமாங்கய்யா. அதே நம்ம முதல்ல அதுக்கு ஒரு முதல்ல நம்ம விடுதலைக்கு வருவோங்கய்யா. முதல்ல நம்ம இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இது சார்ந்து கேள்வி கேட்குறீங்க. அடுத்து சாதாரண சப்ஜெக்ட்ல நிறைய பேர் இது வரைக்கும் கேள்வி எத்தனை கேள்வி இருக்கு? வீட்டுல அந்த பிரச்சனை, உடம்புல இந்த பிரச்சனை, அந்த சந்தேகம், இந்த சந்தேகம், எல்லாம் இந்த உலகியல் சார்ந்த சந்தேகம் தான் இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி அப்படிதான் போடுங்க. இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி எல்லாமே போடுங்க. அப்படிதான் இருக்காங்க. தனியா பிரபஞ்ச நில்லுங்க. ரகசியத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிரபஞ்சத்தை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறோம். வர மாட்டேங்குது. அதனால அந்த தனித்த மனம்ங்கிறது ஒரு தவம் நீங்க கொடுக்கலாங்கய்யா. அது ஒரு பிராக்டிஸ் தவம் மாதிரி கூட நம்ம ஏற்றலாங்க ஐயா. ஐயா, நம்மளுடைய தமிழ் ஆனந்த யோகத்தின் அடுத்த நேரடி பயிற்சி தனித்த மனதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றிங்க. வரக்கூடிய அன்பர்களும் அதை விரும்பினால் அது நன்றாக நடக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா 40 பேர் 36 பேர் நம்ம இருந்தாலும் ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கும் பொழுது இது சாத்தியப்படும் தோணுதுங்க. செய்வோங்க. நன்றிங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தேகங்கய்யா. இப்ப ரொம்ப நாளாவே இருக்கு. அது 20, 30 வருஷமாவே இருக்குங்கய்யா. இப்ப வந்து நம்ம வாழ்த்து கொடுக்குறோம், சங்கல்பம் கொடுக்குறோம். சங்கல்பம்ங்கிறது இயல்பா நம்ம அந்த துரியாதீத நிலையில சங்கல்பம்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஆனா நம்ம இதுக்கப்புறமேட்டு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் சொல்லி நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல வந்து அது நிகழ்கால தேவைய பூர்த்தி பண்றதாக இருந்தாலும் அது முழுக்க ஏகாந்த நிலையை குறிக்காது இல்லைங்களா? சங்கல்பம் நம்ம பண்றது சுய சங்கல்பம் இதெல்லாமே பண்றோம். அந்த சுய சங்கல்பம் என்பது கூட விடுவது தாங்கய்யா. உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் சங்கல்பம் செய்து பெறுவது கிடையாது. உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். ஓங்கி வாழ்வோம்னு என்னன்னா இது இது எல்லாமே இந்த 5மே உங்கள்கிட்ட இயல்பாக இருக்கு. அது எங்க இருக்குன்னா கீழே போயிடுச்சு. மேல என்ன பண்ணிட்டீங்க? அதுக்கு மேல அதை கெடுத்து வைக்க வேண்டிய எல்லாத்தையும் மேல போட்டு மூடி வச்சிருக்கீங்க. அந்த மூடி வச்சிருக்கிற எல்லாத்தையும் என்ன எடுத்துட்டீங்கன்னா இது மேலே ஓங்கி வரும். அப்ப அதுல கூட சங்கல்பம் கூட அந்த சங்கல்பம் கூட விடுவதுதான் சொல்லுகிறதே தவிர நான் உடல் நலத்தை பெறுவது என்று இல்லை, நீண்ட ஆயுளை பெறுவது என்று ஒன்று இல்லை, எதுவுமே பெறுவது என்று ஒன்றுமே இல்லை. அது எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. அப்ப அது மறைத்து வைத்திருக்கக்கூடியதை விடுவதற்குத்தான் சங்கல்பமே தவிர எந்த சங்கல்பமாக இருந்தாலும் விலகுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் மட்டும்தான் சங்கல்பம். பெறுவதற்கு சங்கல்பம் என்று சொன்னால் அது ஆன்மீகமே கிடையாது. கண்டிப்பாங்க கிடையாது. அதே மாதிரியா இப்ப அது வாழ்க்கை. அதே மாதிரி இப்ப நம்ம மனைவி, குழந்தை இந்த மாதிரி வாழ்த்து சொல்லிக்கிட்டே வரோம். அப்ப ஏங்க நம்ம அப்பா அம்மாவை வந்து விட்டுருவாங்க. அப்பா அம்மா இறக்காம இருந்தா அந்த அப்பா அம்மாவுக்கோ அல்லது இறந்து போயிருந்தா அவங்களுடைய ஆத்ம சாந்தி கிடைக்கவோ அந்த தெரியல. நம்ம தவறு தொடங்கும் போதே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம் சொல்லிதான் ஆரம்பிச்சோம். அவங்கள தனியா அங்கேயே கொண்டு வந்துடுறோம் இல்லையா? அதான் விடுறதில்லை. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம் அங்க சொல்லிடுறோம். அதனால இல்ல அதுலயே அடங்கிடுது, எல்லாமே அடங்கிடுது. நன்றிங்கய்யா. சிறப்பான உரைங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான உரை. அதாவது பேசிக் லெவல்ல வர்றவங்களுக்கு இது புரியாது. ஆனா வந்து ரொம்ப இதெல்லாம் தான் முதல்ல சொல்லி இருக்கணும். இதெல்லாம் முதல்ல சொல்லி இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு நிலையா வரும் பொழுது, அகத்தாய் வரும் பொழுது நமக்கு இன்னும் அது என்ன மாறாயுதல் ஒரு தனி பிராக்டிஸ் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாறாயுதலும் இதில் உள்ளே தான் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கீங்க. இப்ப கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ரவிசங்கர் ஐயா, இதுக்குதான் நாங்க அடிக்கடி சொல்லுவோம் என் நண்பர்கள்ட்ட எல்லாம், மினிமம் ஐயாவோட உரைகளை ஒரு 5 முறையாச்சும் கேளுங்க. உங்களுக்கு வெவ்வேறு புரிதல் கிடைக்கும். ஒவ்வொரு புரிதல் நீங்க ஒரு முறை கேட்கும் போது நிறைய விட்டுருவீங்க. அடுத்த முறை கேட்கும் போது அதுல இருந்து இன்னொரு தெளிவு கிடைக்கும். தெளிவாயிட்டே வருவீங்க. அதனால மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என நண்பர்களை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கரெக்டுங்க. இவ்வளவு நாள் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பெறுவது எப்படின்னு சிந்தனை கேட்டதுனால இப்பதான் நண்பனி ஐயா நான் எங்களை எல்லாம் வந்து அந்த தேவையின் அளவில் பூர்த்தி செய்துட்டு வாழ கத்து கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா கூடிய விரைவிலேயே ஐயாவின் பாதையில பயணிப்போம்.
இப்ப விடுவது எப்படி விடுவது எப்படிங்கிற மாதிரி விடுவது போய்கிட்டு எப்படி அப்படிதாங்க ஐயா இருக்கு. பெறுவதே வேண்டாம், விடுவது போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இருக்கோம். அடுத்ததாக மதுஸ்ரேயா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அது நான் கொஞ்சம் பெரிய டவுட்டா தான் கேட்குறேன். ஏன்னா உங்க கருத்து நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ சொல்லுங்கம்மா. நீங்க ஒருத்தர் தான் முதல்ல வேற மாதிரி ஒரு பாவப்பதிவுகளோட புரிதலை கொண்டு வந்துவீங்க இல்லையா? அதாவது சரி. முன்னாடிலாம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் ம். வந்து பரம்பரை அவங்க அப்பா அம்மாவோட இதெல்லாம் வரும் இல்லையா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க கிடையாது. ஒரு ம், அம்மா ம், ஒரு அப்பா 2 பேரும் ம், ம், இறந்துடுறாங்கன்னா அவங்களோட கர்ம ம், வினைகள் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அவங்க பெத்த ம், அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு காப்பியா போயிடும் அப்படிலாம் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் நிறைய ம், கருத்து உள்வாங்கியிருக்கேன். சரிங்களாயா? இன்னைக்கு ம், எங்க ம், குடும்பத்துல ஒரு நிகழ்வு ஒரு ம். மனசு உடைச்சு கூட கேட்கறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. குடும்பத்துல ஒரு ம், நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ம், வந்து எங்க இப்போ போன போன செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின ஒரு 15 நாள் முன்னாடி எங்க ம், பெரிய அத்தையோட பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ ம், அதே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கோர விபத்து தான் ம், வச்சுக்கோங்க. ம், 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 மரணம் தானே சொல்வாரு மகரிஷி அது மாதிரி. ம், ஸோ ம், அவரோட இது 15 நாள் இப்பதான் போன செவ்வாய்க்கு முந்தின திங்கட்கிழமை இறந்தாரு. செவ்வாய்க்கிழமைக்கு தான் பாடி வந்தது. அது மாதிரி நடந்தது. அடுத்து ஒரு ம், செவ்வாய்க்கிழமை குவைட்டா போயிட்டு இருந்தது. இப்ப ம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னொரு ம், அத்தையோட மாப்பிள்ளை வந்து இதே ம், மாதிரி தான் வந்து லாரியில ம், அடிபட்டு இறந்துட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ம், முந்தா நேத்து. ம். இப்போ சரி. நான் வந்து எல்லாமே எனக்கு எது நடந்தாலுமே முதல்ல நான் எப்படி நினைச்சிட்டேன்னா, நம்ம எதுக்கு ம், இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிறோம். அவன் கர்ம வினைய அவன் கழிச்சுன்னு வரான்னு தான் நினைச்சேன். பட் ம், தடால்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப எங்க ம், அப்பாவோட சொந்த ஒருத்தருங்க அக்கா, ஒருத்தங்க தங்க. ஸோ இப்ப ம், இந்த ம், கர்ம வினைவுகள் பதிவுன்றது வந்து ஒருவேளை பரம்பரையா வந்த ஜெராக்ஸ் காப்பியோட காப்பியா இது? ஒருவேளை எங்க ம், அப்பா ம், இருந்து கழிச்சிருக்கலாம். ஏன்னா எங்க தாத்தா போன உடனே எங்க அப்பா எல்லாரையும் கொண்டு வந்தவரு. ம், தான் ம், ம், வருமானத்துக்கு கூட இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல கிடையாது. அவர் எல்லாமே அவங்க தங்கச்சி, தம்பிங்களெல்லாம் 2 ம், பெரியப்பா விட்டாலும் எங்க அப்பா இருந்து எல்லாரையுமே கரை சேர்த்தவரு. ஸோ ஒருவேளை ம், கர்ம வினை பதிவு அதுல கழிஞ்சிருக்குமா? அந்த டவுட்டுக்கு ம். தான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன். இல்லைங்கம்மா. இதுல இதுல ம், எப்படின்னா, இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுவது ஏன் ம், ஏற்படுகிறது? ரைட்டுங்களா? ம், அத ம், நம்ம தனியா பார்க்கணும். இந்த மரணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை தனியா பார்க்கணும். ம். என்னன்னா, இது அதாவது இயற்கை மரணம் அதான் மகரிஷி இத பிரிச்சுட்டாரு. இயற்கை ஆமா. மரணம் வேறு, இந்த துர்மரணம். துர்மரணம் வேறுன்ட்டாரு. அப்ப இந்த துர்மரணம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எந்த சடங்குகளும் கிடையாது. நம்ம இதுல பாருங்க, துர்மரணத்துக்கு எந்த சடங்கும் கிடையாது. அந்த பாடி சரி. வந்தோனே சும்மா அப்படியே அத அப்படியே இது பண்ணிருவாங்க. அதுக்கு கரெக்ட். சடங்கு செய்ய மாட்டாங்க. எந்த கர்ம காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி ம், இருக்கும். சரிங்களா? அப்ப ம், அது இது ஏன் இது நடக்குது? அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்கும்போது மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு ம், 2 இடத்துல அது மாரி நடக்குங்கம்மா. என்ன ம், அப்படின்னு சொன்னோம்னா, ம், ஒன்று ம். கடுமையான அந்த கர்ம வினை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது கரெக்ட். என்ன ஆகும் ம், அப்படின்னு சொன்னோம்னா, இது மாரி சடனா இது மாரியான ஒரு ம், டெத்துக்கு போகும். இது ம், எப்படின்னா, நீங்க ம், ஃப்ளாஸ்க் வச்சிருக்கீங்க. ம். சுடு தண்ணி ஊத்துறதுக்கு தானே ஃப்ளாஸ்க்கு. ஆமாமா. சுடு தண்ணி நல்லா சுடு தண்ணி ஊத்தி கொண்டு போலாம் ம், ஃப்ளாஸ்க்ல. நல்லா ம், சூடா ஊத்துறீங்க. ரைட்டு. ம், இப்ப என்ன ம், பண்றீங்க, நல்லா கொதிக்குது தண்ணி. ம், ரைட்டுங்களா? ம், நல்லா கொதிக்கிற தண்ணி. இப்ப அப்படியே ஊத்துறீங்க. ம், ஊத்துறீங்க. சுடு தண்ணி ம். ஊத்துனா தாங்கணும்ல. இது ஆமா. என்ன அது? டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. முடிஞ்சுச்சு. ஃப்ளாஸ்க் போயிருச்சு. ஆமாய்யா. ஏன் கரெக்ட். ஆச்சு? ஏங்க சுடு தண்ணி ஊத்துறதுக்கு தானே ஃப்ளாஸ்க்கு. இது என்னது? ம், நல்ல சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்தணும். டப்புன்னு ஒரே முடிஞ்சு போச்சு. ஏன்? ம், ம், அந்த சூடையும் தாங்க முடியாத அளவுக்கு ஊத்திட்டீங்க நீங்க. அதுக்கு ம், ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ஃப்ளாஸ்க்குக்கு நல்லா ம், சூடு பண்ணி ஊத்தலாம். ஆனா, ம், ம், அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ம், அதையும் மேல போகும்போது டப்புன்னு வெடிச்சிருச்சு பாருங்க. இது ம், மாதிரி அந்த கர்மய்யம் என்ன ஆகுது? அந்த ம், கர்ம வினை அது ரொம்ப தாங்க முடியாம ஒரு கடுமையான ஒரு நிலைக்கு வரும்போது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். இது ம், பரம்பரையிலிருந்தே அந்த கடுமையா வந்துச்சா? அப்படின்னு அதையும் சொல்ல முடியாது. எப்படின்னா, ம். பரம்பரையிலிருந்து நல்ல ஒரு ஹெவியா வந்திருக்கும். இவர் என்ன பண்றாரு? அவர் அதை கடுமையாக மாற்றுகிறார். ஓ! இன்னும் புரியுது. கடுமையாக மாற்றுகிறார். ம், ரைட்டுங்களா? அப்ப ம், என்ன ஆகுது? வெடிச்சிருது. இந்த ம், மாதிரி நடக்கிறது இந்த துர்மரணம் ஒன்று. ம், ம், இன்னொன்று என்ன தெரியுங்களா? ம், இன்னொன்று என்னன்னா, இவ்வளவு கடுமையாவே தேவையில்ல. ம். சாதாரணமா இருந்தாலும் இந்த மரணம் நடக்கும். அது எப்படி? அப்படின்னா, அது பாவப்பதிவு கிடையாது. சாபப்பதிவு. ஓ! ம், சாபப்பதிவு. ரைட்டுங்களா? சாபப்பதிவு. சாபம்னா என்ன? ம். அப்படின்னா எப்படின்னா, ரைட்டு.
நான் சொல்லுவேன் இந்த கர்ம வினை செய்யறத 3ஆ பிரிப்பேன். ம், யாருக்கு யாருக்கு செய்யறதுன்னா, ஒருத்தர் சாதாரணமா என்ன பண்றாரு, ஒருத்தர் அது ம், கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ம். துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு நாம துன்பம் கொடுக்குறோம், அது பாவம் தானே? பாவம் தான் அவங்க மொத்தத்துல. சரி, பாவம் தான். இது ஒரு வகையான பாவம். இப்ப நான் இன்னொரு கேட்டகரி சொல்றேன் பாருங்க. அவர் யாருக்குமே துன்பமே கொடுக்க மாட்டார், ம். யாருக்குமே துன்பம் கொடுக்க மாட்டார், அவருக்கு நம்ம துன்பம் கொடுக்குறோம், அது இது பெரிய பாவம் தானே? ம். அந்த பெரிய பாவத்தை விடுது இந்த ஹெவியா. ஆமா, ஹெவி தான். கரெக்ட். சரி, இப்ப 3வது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் யாருக்கு துன்பமும் கொடுக்கவும் மாட்டாரு, எங்க துன்பம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாரு, அந்த துன்பத்தை எல்லாம் போக்குவாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நீங்க துன்பம் கொடுக்குறீங்க, இது எப்படி இருக்கும்? இன்னும் அதை விட ஹெவியா, ஆமா. அதை விட ஹெவி, ரைட்டுங்களா? இந்த மாதிரியான அந்த 3வது கேட்டகரி இருக்கு பாருங்க, அந்த 3வது கேட்டகரியில வரும்போது அது சாபமா மாறி. ஓகே, புரியுது ஐயா. நான் அதனாலதான் சொல்லுவேன், ஒரு நல்ல மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்துறாதீங்க, நினைச்சு கூட துன்பம் கொடுத்துறாதீங்க. நீங்க நான் கேட்டிருக்கேன் உங்க பேச்சுல இது. இப்ப மகரிஷி இல்ல இல்ல அந்த அது வேணாம், மகரிஷி நாசுக்கா சொல்லுவாரு, இது முள்ளெடுத்து முனிவரை குற்றினாலும் மகரிஷி கிளியரா சொல்லிடுவாரு. அவர் ஒண்ணுமே சொல்லலைன்னாலும் அந்த வலி சாபமாம், அந்த இடத்துல பாவமாம்னு மகரிஷி அந்த வார்த்தையை போடல, சாபமாம்னு போடுறாரு. ஏன்? அவர் முனிவர், அவருடைய நிலை என்ன, அவர் மேல நீ முள்ள குத்துனீன்னா அந்த வலியே சாபம் இப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு போய் இடைஞ்சல் கொடுத்து அவரை துன்பப்படுத்தினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான இந்த சாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த துர்மரணம் நடக்கும். அப்ப இந்த 2 நிகழ்வு நடந்தது, ஏன் நடந்தது, அதை போய் நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், இதுல ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கு. உங்களுடைய கருத்து வச்சு நான் பார்த்ததும் நீங்களும் கரெக்டா சொல்றீங்களான்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து சரி, ஏன்னா அவங்க அப்பா அம்மா வேற, எங்க அப்பா அவங்க பதிவு எல்லாம் வந்திருக்கும். ஆனா இது சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது புதுசா ஏதாவது கருத்து இருக்கான்னு கேட்டுக்கலாம் தான். ஏன்னா இப்ப அப்பா அம்மா ஒருத்தருங்க தான், அங்க இருந்து வந்த பதிவுகளும் ஒண்ணுதான். அதுல என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மகரிஷி கருத்துக்கள்ல உடன்பாடு வந்து தன்னுடைய செயலை மாற்றிக்கொள்கிறார். இங்க இந்த சேனல் வந்து தூய்மையாயிருது, ஆனா அந்த சேனல் அப்படியே இருக்கு, அது அவரவருடைய கர்மம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா. ஆனா எனக்கு என்ன தெரியுமாயா, எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன இவ்வளவு கேக்குறாங்க. ஆனா என்னோட உங்ககிட்ட இருந்தா நான் புரிதல் எடுத்துக்கிட்டேன். சரி, உங்ககிட்ட நான் யோசிச்சது கரெக்டான்னு கேட்டுக்கணும்னு தான் ஒண்ணு. ஓகே ஓகே, சரிங்கம்மா சரிங்கம்மா, போடுங்க, நாங்க வந்தா கொஞ்சம் இதெல்லாம் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா, இந்த பிறந்த குழந்தைங்க வந்து இந்த 6 மாதம் வரை தவழ்ந்த பொசிஷன் இருக்காங்க இல்லைங்கய்யா, அவங்க அந்த சிரிக்கிறதெல்லாம் அப்ப அந்த தனித்த மனம் அது மாதிரிங்களா? அந்த குழந்தை வந்து அந்த முதுகுத்தண்டும் இதுவும் வெர்டிகலா வர்றதுக்கு முன்னாடி உள்ள நிலை கேக்குறேன். ஆமா, தவழ்ற வயசு பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த இடத்துல ஒரு சமநிலை இருக்கு பாருங்க. அந்த குழந்தை அந்த சிரிக்கிறது ரொம்ப நமக்கு பார்த்தாலே ஒரு மனதுக்கு ஆனந்தம். அது தனித்த மனம்னு சொல்ல முடியாதுமா, அது சமநிலை. சமநிலை. அது என்ன பண்ணும்னா, உங்களை பார்த்தும் சிரிக்கும், உங்களுக்கு ஆகாத ஒருத்தர் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆகாது அவங்கள, ஆனா அவங்கள பார்த்தாலும் சிரிக்கும். அதுதாங்க, அது சமநிலை. அது எப்ப நட்டமா நடக்க ஆரம்பிக்குதோ நம்மள மாதிரி ஆயிடும், குழந்தை எந்திரிச்சு நடந்துருச்சு அப்படின்னு, ஆஹா அது கர்மவினைக்கு, நம்ம கர்மவினைக்கு எந்திரிச்சு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றாங்க. அது நடக்கிற வரைக்கும், அந்த உட்கார்ந்து எழுந்துக்காத வரைக்கும் குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஆமா, அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுன்னா அது வெற்றிகளா மாறிடுது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக அனிதாமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். தமிழ் நிலைகளை பற்றி இன்றைய சிந்தனை ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க ஐயா. இப்போ அதுல எனக்கு என்ன ஐயம்னா, இப்போ நம்ம மந்திர உச்சாடங்கள், நம்ம கந்தர் அனுபூதி, கந்தர் புராணம், இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து மற்ற புலன்கள்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நிலை ஒண்ணுத்த மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம தவ நிலைக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குங்களா ஐயா?
இல்லைங்கம்மா, அது தவநிலைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராது. அதாவது மந்திரம் சொல்றது இது என்னன்னா, அதாவது அவங்கள மாற்றவே முடியல. இப்ப இத சொல்லிக்கிட்டாவது இரு, அப்பயாவது அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்ஸ் வருதா அப்படின்னு என்ன பண்ணாங்க, இதை சொன்னீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஒரு ஆசையை காட்டி சொல்ல வச்சாங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன அது, நமக்கு ரொம்ப ரொம்ப அலையிற மனச ஒண்ணுல நிக்கிறதுங்கிறது அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம மாறணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஆனால் அதை விளக்கம் சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இந்த 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 விளக்க பூஜை பண்ணினா உனக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும், இதை செஞ்சீன்னா உனக்கு இப்படி இருக்கும், ஸ்ரீராம ஜெயம் எழுதினா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதையும் எதிர்பார்ப்போடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க தப்பு. அப்படி ஆயிரும். இப்ப இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்ப விளக்கு பூஜைன்னு வச்சிடறாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க, வாய் சொல்லிக்கிட்டே இருக்குது, கண்ணு வேற எதையோ பார்த்துட்டு. ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்த சேலை எங்க எடுத்தாங்க, நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு, அங்க பாத்துக்கிட்டே இங்க போற்றி போற்றின்னு சொல்லுது. இல்லங்க, அந்த பிரசாத் ஏதாவது வச்சாங்கன்னா அதுல மனசு வாசனை இழுத்து அந்த பக்கம் போயிடும். அப்ப இது இது அல்ல, மனம் ஒண்ணுல நிக்கணும்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அது அந்த ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது இந்த நாமாவளி பாட சொல்லுவாங்க, ராமா 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 ராமான்னு பாட சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல மற்றதுல இருந்து அந்த ஒண்ணுல நிக்கிறதுக்கு பழகிறோம். அது என்னன்னா, ரொம்ப கெட்டு போற மனசை கொஞ்சம் திருத்துறதுக்கான வழி, அவ்வளவுதான். அந்த அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுதான் தியானம். அதான் சொல்லுவாங்க, பிரத்யாகாரா தாரணா தியானம். தியானம் அப்ப தியானம்ங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. அப்ப அந்த அது பக்தி மார்க்கத்துல இருக்கு, இது அடுத்து ஞான மார்க்கத்துக்கு வந்துடும். அந்த தியானத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம புலனை விட்டுட்டு அனுபவத்தை விட்டுட்டு தனித்த மனமா நிக்கிறதுங்கிறது வேற, நீங்க தாரணை என்பது வேற. தாரணையும் தனித்த மனமும் ஒண்ணு இல்லை. தனித்த மனம்ங்கிறது ஒரு உயர்ந்த உச்சமான நிலை. தாரணைங்கிறது அடிப்படை எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி தாரணை. தனித்த மனம்ங்கிறது பிஹெச்டி மாதிரி, பிஹெச்டி மாதிரி அப்படி வச்சுக்கணும். பிஹெச்டி மாதிரி 2-3 ஸ்டேஜ் தாண்டி தான் ஆமா தனித்த மனம் போக முடியும். நன்றி ஐயா, வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த விளக்கத்தை நம்ம ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்கணும். இருந்தாலும் மிக சிறப்பு, அற்புதம். உண்மையிலேயே அந்த ஆகினை ஆரம்பத்துலதான் கொடுத்திருக்கிறோம் இல்லைங்கய்யா. இப்ப நம்ம துரியாதிதை இங்க நிறைய போயிடுச்சு இல்லைங்களா? இல்லங்கம்மா, நம்ம ஆரம்பத்துக்கு தான் இருக்கோங்கிறாரு ஐயா. இல்ல. ஓ சரி சரி, அந்த ஆரம்பம் நல்லது. தமிழானந்த யோகம் அறக்கட்டளை ஆரம்பிச்சு முதல் நிலையில இப்பதான் கொடுத்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கு தவத்துல நானும் உணர்ந்தேன், அந்த தனித்த மனம் நீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி அது உள்ள ஆழ்மனதுல பதிந்து விட்டது. உண்மையிலேயே அற்புதமான விளக்கம். அன்பர்கள் அனைவரும் சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நமக்கு இந்த நிலையை எய்துவதற்கு மகான் நமக்கு நல்ல ஒரு மனித பிறவியை கொடுத்ததற்கு இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி சொல்லுவோம். அதுதான் ஐயா, நன்றி. அம்மா, அவங்க அம்மாவுடைய நம்பர் வேணும். மதுஸ்ரீயா லைன்ல இருந்தாங்கன்னா அவங்கள நம்பர் கேளுங்க. மதுஸ்ரேயம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேம்மா, அன்மியூட் அம்மா உங்க நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் மட்டும் 99406 99406 70783 70783 99406 70783. ஆமாம். நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நல்ல புரிதல். நீங்க உங்களுடைய கேள்வியிலே எங்களுக்கு நல்ல பதில் கிடைத்தது. நன்றி ஐயா, மிக சிறப்பான தகவல். அவரு எப்போ நான் கொரோனா டைம்ல ஜாயின் பண்ணேன், அப்பெல்லாம் நான் மன்றத்துக்கு போகாம நான் கேட்டிருந்ததே. இதுல சொன்ன மாதிரி இப்ப சசிகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு அன்பர்களுமே அவரவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 3 பேருக்கு இத திருப்பி கேட்டு இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் தமிழ் ஆனந்த யோகத்துல இருக்குன்னு நாம ஷேர் பண்ணி குருவிற்கு சேவை செய்வோம். அதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி ஐயா. ஐயா, எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய மாமியார் என்ற பட்சத்துல இப்ப நீங்க அந்த சாப அலைன்னு சொன்னீங்க, அதுல என்னுடைய கணவர் எந்த ஒரு நம்ம இரண்டொழுக்க பண்பாடு 100% கடைபிடிக்கிறவருங்க ஐயா. அந்த மாதிரி இருந்தவர்
ஆனா எங்களுடைய மாமியாருடைய கேரக்டரே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இது ஒரு தனியா ஒரு காட்டுல இருக்க சிங்கம் மாதிரி இருக்கு, அது கிட்ட போக கூடாது அப்படின்னு. ஆனாலும் எல்லாத்தையும் செஞ்சவர் இவர் தான். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் டாப் டு பாட்டு எல்லா வேலையும் செஞ்சவர். பட் ஆனாலும் அவங்க சண்டை போடுவாங்க, தினம் சண்டை போடுவாங்க, தினம் சபிப்பாங்க அவரை. எனக்கு அந்த எண்ட் பீரியட்ல இவங்க செஞ்ச சாபம் தானா அவருக்கு இவ்வளவு நோய்வாய்ப்பட்டதுன்ற ஒரு ஃபீல் வந்துதான் நான் உங்களை கேட்டேன். பட் அதற்கு என்ன எனக்கு இல்லம்மா, அது கர்ம வினை பதிவுன்னு நீங்க சொன்னீங்க. இன்னுமே சொல்லுங்கய்யா. ஏன்னா சாபம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வார்த்தையால் சொல்வதெல்லாம் சாபம் ஆகாது. இப்ப எப்படின்னா அவர் நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், சாபம் விடுவார். அதெல்லாம் சாபமே அல்ல, அது வார்த்தையால் சாபம். சாபம்ங்கிறது எப்படின்னா அந்த உள்ளத்தளவுல அப்படியே நொந்துருவாங்க பாருங்க. சரிங்க. அவங்க சொல்லலைன்னா கூட அது சாபம். வார்த்தையால் சொல்லலைன்னா கூட பாவம். சிறப்பு. அந்த புரிதல் எனக்கு ஏற்பச்சு. அதாவது முனிவரை முள்ளெடுத்து குத்தினாலும் அது என்பது அந்த புரிதல் தான். நான் கொஞ்சம் எனக்கு ஒரு என்ன சொல்றேன்னா அந்த ஒரு ஒரு நிலையில இருந்து நான் மாற்றத்துக்கு வந்ததற்கு காரணமே உங்களுடைய பதில் எனக்கு 1 வருடத்துக்கு முன்னாடியே கிடைச்சதுனால்தான். நம்ம நம்ம கோர்ட்ல பாருங்கம்மா, ஒரு 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 சட்டம் இருக்கும். எப்படி தெரியுங்களா, ஒரு குற்றவாளி நிரபராதியாக வெளியில் அலைந்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி குற்றவாளியாக உள்ளே வந்துவிடக் கூடாது இப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? ஏன் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அவன் வெளியில இருந்தா பரவாயில்ல, ஆனால் ஒரு நிரபராதி வந்து நீதான் குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டு உள்ள வச்சுட்டா அந்த ஜட்ஜுக்கு அது சாபம். அப்படிங்கறதுனாலதான் இது மட்டும் நடந்துடக்கூடாது எவ்வளவு வச்சிருக்கான் பாருங்க அந்த ரூல். அதுதாங்கம்மா அந்த சாபத்தை பற்றியான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றியா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரவிசங்கர் ஐயா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அதாவது இப்ப நம்ம சாபத்தை வந்து ஜாதக கட்டத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாகிஸ்தானம் மட்டுமே நிர்ணயிக்கிறதா அல்லது வேற சில ஸ்தானங்கள் நிர்ணயிக்கிறாங்க ஐயா? அதாவது நீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதெல்லாம் வந்து பாவத்தை நிர்ணயிக்கிறது தான். அது சாபத்தை நிர்ணயிக்கிறதுங்கிறது எப்படி வரும்னாங்கயா, அது சில கோள்கள் காம்பினேஷனா வருங்கய்யா. சனி, செவ்வாய், ராகு, இது எல்லாமே ஒரு காம்பினேஷனா வந்து அப்படி ஒரு நிலை கிடைக்கும். அதுதான் அந்த சாபத்துக்கு நம்ம பார்க்கணும். தனியா சாதாரணமா பார்த்தோம்னா கர்ம வினையை தான் பார்க்கணும். அப்ப லக்னத்திலேயே சனியும் மாதிரி குரு சேர்க்கை மாதிரி மாற்றி ஏற்படக்கூடிய சேர்க்கை இல்லைங்க, அந்த பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை அது நல்ல இடங்களில் இருந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சில இடத்துல மட்டும்தான் அதை நம்ம கணிக்க முடியுமே தவிர சாதாரணமா அதை எல்லாருக்கும் அப்படி இருக்காதுங்க. அந்த துர்மரணம் ஏற்படுறதுங்கிறது வந்து அது சில இடத்துல அப்படி கணிக்க முடியும். இப்ப அதை வந்து இப்ப நான் பார்க்கக்கூடிய அந்த ஜாதக அந்த தன்மையில வந்து டைரக்டா 8-12 6-12 டைரக்டா காமிக்கும். வெறும் 12 இப்படின்லாம் காமிக்கும் சில இடங்கள்ல. எப்படின்னா பொதுவா வந்து 4-8-12 6-8-12 இப்படி எல்லாம் காமிக்கும். ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன், டைரக்டா வெறும் 12 மட்டும் காமிக்குது. அதனுடைய திசாபுத்தி வருது, அந்த காலம் வருது, டைரக்டா வெறும் 12 மட்டும் காமிக்குது. ஒண்ணுமே இது அது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு இதா இல்லை, என்ன இப்படி காமிக்குது அப்படின்னு. அந்த குழந்தை ஒரு 13 வயசு குழந்தை. அந்த பீரியட்ல அவங்க தம்பி வந்து தீப்பெட்டியை வச்சு பொறுத்து விளாண்டுட்டு இருக்கான். அம்மா வந்தா வைவாங்கடா, கொண்டடா தீப்பெட்டிய அப்படின்னு இது போய் இந்த பிள்ளை பிடுங்குது. அவன் என்ன பண்றான், போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுத்துறான். போ அப்படின்னு இப்படி கையை பிடிச்சி தள்ளலாம் பாருங்க. அந்த தீப்பிச்சு அந்த பொண்ணு அந்த பாவாடையில பட்டு பயர்ல இறந்து வச்சு இந்த பீரியட் கரெக்டா அந்த 12. அப்ப இது மாதிரி ஜாதகத்துல சில இடங்கள்ல இதை நம்ம உணர முடிகிறது. ஆனா அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாமேன்னு பாக்குறேன் நான். வேண்டாம், இது எதுக்கு அதை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டுன்ட்டு அதுக்குள்ள போறது இல்லைங்க. வாழ்க்கை. ஆனால் அதையும் கண்டுபிடிக்க முடியும்.
கண்டுபிடிக்க முடியும். முடியும். ஓகேங்க, வாழ்க ஓகேங்க. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்கள். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தியானத்தை பத்தி நீங்க சொன்னது, அந்த துரியாதீதம், ஆக்னேய இதெல்லாம் சொன்னது எனக்கு நல்ல தெளிவா புரியுதுங்கய்யா. எனக்கு என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம தவத்துல உட்காரும் பொழுது அப்படியே துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் அப்படியெல்லாம் சுத்த வெளி போறாங்க இல்லையா, புறமா. அப்புறம் ஒரு நேரம் வந்து தவத்துல அவங்க எந்த இதை வந்து மென்ஷன் பண்றாங்கன்னே தெரியாத அளவு ஒரு ஒரு மரத்தல் அது என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சந்திரன், துவாதசாங்கம், துரியாதீதம், ஆக்னை அப்படின்னு வந்துருதுங்கய்யா. இந்த கேப் வந்து நமக்கு எதனாலங்கய்யா? அந்த கேப் தாங்கம்மா தனித்த மனம். ஓ, அங்க மனமா நிக்குதுங்கம்மா. அதுதான் ஒண்ணும் தெரியல உங்களுக்கு. அதை உங்களால சொல்லவும் முடியாது. அது என்னன்னே சொல்ல முடியாது. ஆமாங்கய்யா. என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் நினைக்கிறேன், சரி நம்ம அந்த விழிப்புல இல்லாம விட்டுட்டோமோ அப்படின்னு கூட நினைக்கிறேங்க. அதாவது அதுதான் ஒரு உயர்ந்த நிலை. எப்பயுமே சில இடத்துல நல்லதுங்கய்யா, ரொம்ப நல்லதுயா. சில நேரத்துல நல்லதை வந்து நம்ம தவறா நினைச்சிடறோம். ஒரு அம்மா மலேசியால இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஆக்கினை தவம் ரொம்ப அற்புதமா வந்துச்சுங்கய்யா. ஒரு 3 மாசமா அற்புதமா வந்துச்சுங்கய்யா. நல்லா அழுத்தம் தெரியும். அந்த இடத்துல அப்படியே வெளிச்சமா தெரியும், சுத்தம் எல்லாமே தெரியுங்கய்யா. இப்ப என்னன்னு தெரியலைங்க. இப்ப ஒரு 15-20 நாளா எனக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா ஆக்கினை தவம் பண்றேன். ஆனா எனக்கு எந்த இதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு ஆக்கினையே வர மாட்டேங்குதுங்க அப்படின்னாங்க. இப்பதாம ஆக்கினை உங்களுக்கு வந்திருக்குது. இவ்வளவு நாளா ஹீட்டா தெரிஞ்சு, அழுத்தமா தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து பயிற்சி நிலை. எதுவுமே தெரியல. ஆனா நீங்க புருவ மையத்துல இருக்கீங்க. ஆனா எதுவுமே தெரியல. இப்பதான் ஒரிஜினலா வந்திருக்கீங்க. அப்ப நம்ம ஒரிஜினல்ல என்ன பண்ணிடுறோம்? அப்ப ஐயோ நமக்கு ஒண்ணும் வரலையே அப்படின்னு நம்ம புரிதல் தாங்க வித்தியாசம். கண்டிப்பா. அதே மாதிரி சில நேரத்துல நம்ம வந்து அந்த பாவனைக்குள்ள போகணும் கண்ணை மூடி நம்ம கற்பனையா இது பண்றோம் ஒவ்வொரு இதையும், அந்த பெரியக்க மண்டலம். சில நேரத்துல அப்படியே நம்ம பக்கத்துல அதுவா வந்து ரொம்ப தெளிவா அந்த படம் காட்டின மாதிரி, அந்த 3Dல நம்ம பிக்சர் பாக்குற மாதிரி காட்டுதுங்கய்யா. ஒரு நேரம்லாம் அந்த சகசிராதாரம் வர்றதுக்கு முன்னாடியே தாமரை பூ எனக்கே தெரியாம இன்னைக்கா நேத்தான்னு தெரியலங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா அப்ப நம்ம சரியான முறையில தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம நம்ம அதாவது இந்த உலகையில் இருக்கக்கூடிய பல அனுபவங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கையை சில நேரத்துல காமிக்கும். சில நேரத்துல எதுவுமே தெரியாது. அதுதான் ஒரிஜினல் ஸ்டேட். ஒண்ணும் இல்லாத நிலை, ஒண்ணும் இல்லாம அதான் சும்மா இருக்க, அதான் சும்மா இருத்தல். அந்த இடத்துல மனம், எண்ணம், நம்ம உடம்பு, உயிர் எங்க இருக்குன்னே நமக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கும், நம்ம இருக்கிறோங்கிற உணர்வு மட்டும் இருக்கும். ஆமாங்கய்யா, அது மட்டும். அப்புறம் அது முடிஞ்சதுங்கய்யா. இன்னொரு சின்ன டவுட்டு, எங்க பசங்களோட 2 பேரோட ஜாதகத்திலயுமே, அதாவது இடையில எங்க வீட்டுக்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தொழில் மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிட்டு ஜாதகத்தை, அவங்களுக்கு வந்து இன்ஜினியரா இருந்தாங்க, கொஞ்சம் ப்ரெஷர்லாம் மேலிடத்துல இருந்து இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு பீஸ் இல்லப்பா, தொழில் ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தோங்கய்யா. பாக்குற பொழுது தொழிலுக்கு வந்து பூர்வ புண்ணிய கட்டம்ங்கிறது 10வது தான் தொழில் ஸ்தானம். அதுல உங்களுக்கு பெருசா பூர்வ புண்ணிய கட்டம்லாம் எதுவும் இல்லம்மா, நீங்களாம் எந்த தொழிலும் செய்ய முடியாது, அதே மாதிரி எங்களுக்கு ஒன்றும் அமையவும் இல்லைங்கய்யா. இப்ப எனக்கு என்னன்னா, எங்க பொண்ணு ஜாதகத்திலயும் அதே மாதிரி அதே இடத்துல, ஏன்னா 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்கிறப்ப 2 பேருக்கு ஒரே மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஜாதகம் பக்கமே போலங்கய்யா. அப்புறம் இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்கிறப்ப நாங்க போய் பார்த்துட்டோம். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம வந்து தவம் செய்யறது, இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து டைம் கிடைக்கிறப்போ அவங்க செய்யட்டும். ஆனா ஓரளவுக்கு பேசி எல்லாம் சொல்லியிருக்கேங்கய்யா, நீங்க வந்து எல்லாம் வரணும்னு. ஆனா டைம் பெருசா நம்ம அளவுக்கு அவங்களுக்கு இல்ல, எல்லாம் ஒர்க்ல இருக்காங்க. அது மாதிரி இப்ப இந்த பூர்வ புண்ணிய கட்டம்ங்கிறது நம்மளுடைய தவத்துல நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது சாதகமா நடக்குமாங்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீங்க உங்களுடைய கர்மவினை கழித்தால் அது அங்கேயும் கழிந்து கொண்டே இருக்கும்.
ஓகே. அவர்களுக்கு எந்த வகையில் சாதகமாக அமையணுமோ அந்த வகையில் அமையும். அது இந்த ஓ! வகையில் அமையணும் என்று நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க. கணிக்க முடியாது. அதை நீங்க ம். நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நம்ம வந்து அவங்க ஆ. நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோட நிக்கணுமே தவிர, ம், அவர் ம். தொழில் செஞ்சு நல்லா இருக்கணுமா, வேலை செஞ்சு நல்லா இருக்கணுமா, ஆ. அது இல்ல வெளிநாடு ஒரு போகணுமா? இதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. அது அது எங்க போனா நல்லா இருக்கணுமோ அங்க இயற்கை கொண்டு போகும். கண்டிப்பாங்கய்யா, அதுல நம்ம கண்டிப்பாங்கய்யா. எல்லை கட்டி இதுலதான் நல்லா இருக்கணும், இப்படிதான் நல்லா ம். இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஆமாங்கய்யா. சில நீங்க வந்து நேரம் ஆ தவம் சொல்லுங்கய்யா. மட்டும் செய்யுங்க. நீங்க ஆ. உங்களுடைய கர்ம வினையை கழிக்கிற வேலையை செய்யுங்க. சரிங்கய்யா. சில நேரம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தாவே நமக்கே ஆச்சரியமா நம்ம யோசிக்காத பாயிண்ட்ஸ்லாம் அம்மா ஒரு லைன்ல நின்னா கூட அம்மா ஒரு ம். 2 பேருக்கு முன்னாடி போனா கூட வேண்டாம்மா. நம்ம எங்க நிப்போமோ லைன்லயே நிப்போம். அப்படிங்கிற மாரி அவங்க மெச்சூர்டா இருக்குங்கய்யா. அவங்களுடைய வார்த்தைகள், அது அவங்களோட அது நடந்துக்கிற நீங்கள் விதம். செய்த தவத்தின் பலன். நன்றிங்கய்யா. ரொம்ப ம். நிறைவா இருக்குங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. ஆ. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிகேஆர் அம்மா அவர்கள். ஆ வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இந்நேரம் வரைக்கும் எல்லாம் மத்தவங்க கேட்டதுக்கு எல்லா கேள்விக்குமே நல்லா தெளிவா பதில் கிடைச்சது. அப்புறம் சரி ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்ட்டு இப்ப எல்லாம் தவம் பண்ணாங்கங்களா ஐயா. அதுல வந்து ஆ. ஒரு ம். டைம் உட்கார்ந்து சரி இன்னைக்கு நம்ம இந்த எதிர்பார்த்துல என்னன்னு தெரியல, இன்னைக்கு தவம் நல்லா வரும், இந்த சிறப்பான தவம் எடுக்க போறோம் அப்படின்னு உட்கார்ந்தா அன்னைக்கு நிச்சயமா வரவே வராதுங்கய்யா. சாதாரணமா ம். இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆ. அன்னைக்கு நம்மளே ஆ. எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படியே நம்ம ஆழ்ந்து போயிருவாங்க ம். ஐயா. அதேதாங்கம்மா. ஆ, எல்லாருக்கும் அதுதான். ஆ, என்னன்னா, நீங்க வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைக்கும்போது, அது உங்களுடைய முயற்சியாக இருக்கிறது. ஆ, ரைட்டுங்களா? ஆ, இப்போ ஆ, இன்னைக்கு துரியாதீத தவம் முடிச்சு வாழ்த்து சொல்ற வரைக்கும், அம்மா ஆ. நடத்துனாங்க இல்லையா? வாழ்த்து ஆமாங்க. சொல்லிட்டு வர்ற வரைக்கும், அது வரைக்கும், இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறது? அப்படின்னு என் மைண்ட்ல எதுவுமே ஓடல. ஆ, ஆ, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணைன்னு ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்பதான் என்ன ஆகுது? இந்த டாபிக் உள்ள வருது. அப்பதான் அது இயல்பா ஓடுது. நாங்களும் பார்த்துட்டோம். தானாவே வருது. நாம ஆ, நாம வந்து இன்னைக்கு இத இத வந்து இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா அன்னைக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆ, ஆ. அதே மாதிரி அப்புறங்க ஐயா. பாத்தீங்கன்னா, ஐயா ஆ, சொல்லுவாரு, சசிகுமார் ஐயா சொல்லுவாரு, ஐயா இன்னைக்கு பாருங்கய்யா, இன்னைக்கு தவம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. நான் ரெக்கார்டிங் போட ம், விட்டுட்டேங்கய்யா அப்படிம்பாரு. ம், நீங்க ரெக்கார்டிங் ஆ. போடாம விட்டுட்டோம்னா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஆ, ரெக்கார்டிங் போட்டோம்னா, ஏய் என்ன ஆ. நீ இயற்கையவே ரெக்கார்ட் பண்றியா? அப்படின்னு ஆ. அன்னைக்கு வந்து அமைய மாட்டேங்குது அப்படிம்பாரு. அது எதிர்பார்த்தல் மாதிரி ஐயா, இதுல கூட எதிர்பார்த்தல் தானே. நிச்சயமா, நிச்சயமா. இயல்பா இருக்கணும்மா. அவ்வளவுதான்மா. ஆ, நம்ம ஆ. நம்ம அப்- தவம் செய்யறோம். தவத்துல ம், உட்கார்றோம் அப்படின்னு இயல்பா உட்காரணுமே தவிர, ஆ, இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தவம் இப்படி வரும் அப்படின்னு நினைச்சா வராது. ம், ஆ, நீங்க ஆ, பாட்டுக்கு உட்காருங்க, அதாங்க. அன்னைக்கு வரும். அப்புறங்கய்யா அவ்வளவு. மன்றத்துல தவம் எடுக்கும் போதுங்கய்யா இந்த சாந்தி தவமோ, ஆகினையோ ம், துரியமோ நம்ம ம், எடுக்கும்போது அவங்களாம் செய்வாங்க. ஆனா நான்லாம் எந்த முயற்சியும் பண்ண முடியாது. தவங்கிறது ம், அவ்வளவுதான். இப்ப சும்மா இருப்பேன். ஆனா எனக்கு அப்படியே அந்த துரியமா இருந்தாலும் ம், ஆகினையோ சாந்தியோ நான் ம். பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழுத்த உணர்வு அவ்வளவுதான் வருங்கய்யா. அது அது வந்து கூட்டு தவத்துல வருங்கம்மா. அது எல்லாருடைய முயற்சியும் நல்ல அவங்க ஈடுபாடா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குங்கம்மா. அங்க நம்ம தவம் எடுத்தா அவங்க பண்ணிட்டு இருந்தாலே, ம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பண்ண நிச்சயமா, மாதிரியே நிச்சயமா. நமக்கு அந்த தவம் வந்துருதுங்கய்யா. நிச்சயமா. அதுக்காக தான் மகிழ்ச்சி கூட்டு தவத்தாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதுவும் ஆ, ஒரு வகையில் நல்ல நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். அப்புறங்கய்யா அந்த நேத்து முந்தா நாளோ பௌர்ணமி அன்னைக்கு மன்றத்துல இந்த பஞ்சபூத தவம் எடுத்தாங்க. அதுல ம், நான் உட்கார்ந்துக்கவும் அந்த சூரியன் அம்மா ஒரு அம்மா எடுத்தாங்க. ம், அவங்க அந்த சூரியன்னு வரும்போது அப்படியே நான் சும்மா சூரியன பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 செகண்ட்ல எங்கேயோ அந்த கண்ணு முன்னாடியே 2 கட்டடத்துக்கு நடுவுல அப்படியே சூரியன் நீங்க சொல்லுவீங்கல்ல, உச்ச ம், சூரியன் ம், அப்படின்னு. ம், அப்படியே ம், கண்ணு முன்னால நின்ன மாரி இருந்தது. என்னடா இவ்ளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு நீங்க சொன்னீங்க ம், அதையெல்லாம் அனுபவிக்கணும்ட்டு. அந்த டயத்துல நம்மளுக்கு அது தோணாம இன்னும் இந்த மாரி வரும். உடனே இதாயிடுச்சுங்களா? ஆ ம். சரியாயிடுச்சு. அப்புறம் நேத்து என்னம்மா அதெல்லாம் காலையிலயும் அது ஆ, இயல்பா அப்படி வந்துச்சுன்னா ரைட். ஆ, ஆனா, ஒரு இயல்பா நாளைக்கு அப்படி வந்தது. வந்தது ஒரு நாளைக்கு அப்படி வந்தது வந்து அடுத்த நாள் அது மாரி வரணும்னு எதிர்பார்த்தா தப்பு. அத அப்படியே விட்டுருங்க.
அத வந்துங்க இன்னைக்கு காலையில நான் கடை போகும்போது பார்த்தா, நான் என்ன அந்த தாத்துல பார்த்தேனோ, அது அப்படியே தெரியுதுங்க நேரா. அந்த ம். அந்த 2 கட்டடத்துக்கு அந்த நடுவுல அந்த காட்சி. தவத்துல ம். பார்த்தது, ம். நேர்ல அப்படியே தெரிஞ்சதுங்கய்யா. அதெல்லாம் அப்படியே விட்டுருங்கம்மா. அப்படியே ரைட் தெரிஞ்சதா? விட்டுருங்க. ரைட். இது அவ்வளோதான். வா ஆ வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதை போயிட்டே இருக்கும். திரும்பவும் நாம எதிர்பார்த்தல் என்பது கூட தவறு. வராது. அதை எதிர்பார்க்கவே வேண்டாம். விட்டுருங்க. சரிங்க. அந்த அதோட தவத்துல வந்து நல்லதா நம்ம கிடைக்கும். நீங்க ஆமா, நீங்க ஆமா. அதை எதிர்பார்க்காதீங்க. அதோட இன்னும் நல்லதை கூட கிடைக்கலாம். நீங்க எந்த கிடைக்கும். எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்கள். கிடைப்பதை சரிங்க. அனுபவம் செய்து கொள்ளுங்கள். சரிங்க. இப்ப வாழ்க வளமுடன். பெறுவதுங்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நம்ம விடுவது மட்டும் தான் சொல்றோம். பெறுவதுங்கிறதுல அதுல பெறுவது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அது சந்தேகமே வேணாம். பெறுவது என்பது தேவைகளை நிறைவு செய்து கொள்வது மட்டும்தான் பெறுவது. சரிங்கய்யா. மற்ற எந்த பெறுதலும் கிடையாதுங்கம்மா. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா? நிறைவு செய்யலாம்மா. இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த இறைஞான ஆசிரியர் நன்மனேயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்து விடுவோம். இறைஞான ஆசிரியர் நன்மனேயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மனேயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றன் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக